பிட்காயின் ஹால்விங் என்றால் என்ன? ஓகே, பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேக் கரன்சியலான யூஎஸ்டிடி, ஐஎன்ஆர், சிஏடி இது போன்ற ஃபேக் கரன்சியல் மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷனரி அசெட் இல்லை. ஓகே, இந்த ஃபேக் கரன்சியலை உருவாக்குற இந்த நாடுகள் அண்ட் கவர்மெண்ட் அவங்க நினைச்சா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபேக் கரன்சியை தின்யாரில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் எப்போயெல்லாம் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் மிஷினை ஆன் பண்ணி போட்டு மலை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு மக்கள் போய் நீங்கள் என்னடா இப்படி பிரிண்ட் அடிங்க, யார் அப்பம் வீட்டு காசையாடா நீங்கள் பிரிண்ட் அடிங்கன்னு கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை நாங்கள் எங்களோட கவர்மெண்ட் அங்கே ஓடுது, நீங்கள் தார டெக்ஸ் மணியில் தான் நாங்கள் எங்களோட கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு ஃபேக் விமமெண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் செய்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிற நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் போடுற விஷயங்களுக்கு ஓகே எங்கேயோ இருந்து ஃபேக்காக பிரிண்ட் பண்ணி, அதாவது மிஷினை ஆன் பண்ணி ஃபேக்காக ஒரு பேக்கப் அசெட் ஒன்று இல்லாமல் ஃபேக்காக மணியை பிரிண்ட் பண்ணி அதை உங்கள்கிட்ட தந்துட்டு அதிலேருந்து நாங்கள் எங்களோட கவர்மெண்ட் உங்களோட பணத்தெலாம் ரன் ஆகுதுன்னு ஃபேக்காக காட்டுறதுக்காக உங்களுக்கு டெக்ஸ்ன்னு ஒன்று அடிக்காங்க. ஓகே, இதுதான் நம்மளோட கரண்ட் பிளடி எக்கனாமி சிஸ்டம். ஓகே, ஸோ இப்படி இந்த ஃபேக் கரன்சியில் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டிங் மெஷினெல்லாம் இப்படி கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணுறதால டிமாண்டை விட சப்ளை கூட்டிகிட்டு போகுது. ஓகே, ஸோ அதனால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் டிமாண்டை விட சப்ளை கூடுறதால கண்டினியூஸாக நம்மளோட பணத்தோட வெலு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது அந்த ஃபேக் கரன்சியில். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ பொருள் வாங்குவீங்களோ அதே அளவு பொருளை இன்றைக்கு 1,00,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அதை விட குறைவான பொருளை தான் வாங்கணும். அதே மாதிரி இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு அதே 1,00,000 ரூபாய்க்கு இன்றைக்கு வாங்குறத விட குறைவான பொருளை தான் நம்ம வாங்கலாம். என்ன காரணம்னு சொன்னால் பணத்தோட வெலு குறைஞ்சிட்டு போகுது. ஓகே, ஸோ இந்த ஃபேக் சிஸ்டம் இருக்குது தானே, அதாவது இந்த மணி பிரிண்டர்ஸ் எல்லாம் இப்படி பிரிண்ட் அடித்து பொய்க்கி எக்கானமியை நாசமாக்கிட்டு போகிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது இப்படி ஒரு இன்ஃப்ளேஷனரி அசெட் இல்லாமல் டிஃப்ளேஷனரி அசெட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அது ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஈஸியாக அதை கரி பண்ணக்கூடியதாக இருக்கணும். ப்ளஸ் அது அன்லிமிட்டெட் சப்ளை இருக்கக்கூடாது, ஒரு ஃபிக்ஸ் சப்ளை அப்படி டீஃப்ளேஷனரி அசெட்டாக இருக்கணும்னு சொல்லி இங்கே ஏற்கனவே இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷனாக வந்தது தான் முதல்ல உருவாக்கப்பட்ட பிட்காயின். அதை கிரியேட் பண்ணால் அது ஒரு நபரோ பல நபர்களோ தெரியாது, சதோஷி நக்கமோட்டோ. ஓகே, ஸோ அவரும் இதை கிரியேட் பண்ணி போட்டு பிட்காயினை அன்லிமிட்டெட் சப்ளைன்னு சொல்லி விட்டுருந்தா இதே மாதிரி நம்ம பாவிக்கிற இந்த ஃபேக் கரன்சியலுக்கும் பிட்காயினுக்கும் ஒரு வித்தியாசம் மட்டும் இல்லாமல் போயிருக்கும். ரைட், அதனால தான் அவர் இதை உருவாக்கக்குள்ளேயே ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார். 21 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. ஓகே, அப்படி வர இருக்கிற 21 மில்லியன் பிட்காயினையும் எடுத்த உடனே வெளியில் விட்டா அதோட டிமாண்ட், பிட்காயின் ஆரம்பித்த காலத்தில் அதோட டிமாண்ட் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ எடுத்தோடனே 21 மில்லியனையும் வெளியில் விட்டா அதுக்கு டிமாண்ட் இல்லை. ஓகே, ஸோ அதனால் அவர் எப்படி செஞ்சுருந்தாருன்னு சொன்னால் இந்த 21 மில்லியனும் எப்படி வரும்னு சொன்னால் ஒவ்வொரு பிளாக் செயின் தானது, ஒவ்வொரு பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு அசெட் தான் இந்த பிட்காயின். ஒவ்வொரு பிளாக்கையும் மைன் பண்ணக்குள்ள அந்த மைனருக்கு, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக தான் அதை மைன் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ஸை ஒன் வே ஹார்ட் கால்குலேஷன்ஸ். ஸோ நிறைய விஷயம் இருக்கு. நான் இதில் முக்கியமான விஷயத்தை பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ மைன் பண்ணக்குள்ள மைனர்ஸுக்கு மைனிங் ரிவார்டா ஓகே ஈச் பிளாக் மைன் பண்ணக்குள்ள, அதாவது 2009 பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள ஒவ்வொரு பிளாக் மைன் பண்ணக்குள்ள நியூ பிளாக்குக்கும் கிட்டத்தட்ட 50 பிட்காயின் கொடுத்தாங்க. 50 பிட்காயின் ஒரு மைனருக்கு போகும் ஒரு பிளாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மைன் பண்ணக்குள்ள. நார்மலாக ஒரு பிளாக் மைன் பண்ணுற டைம் இப்போ கரண்ட்டாக அரௌண்ட் 10 நிமிஷத்தில் இருக்கு. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த பிட்காயின் அந்த டைமில் எவ்வளோ டைம் இருந்துக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி 50 வந்துட்டு இருந்துக்கு. ஓகே, ஸோ ஆனால் அவர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா கண்டினியூஸ் 50 வராது, ஒவ்வொரு அரௌண்ட் 4 வருஷம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு 2,10,000 பிளாக்ஸ் மைன் பண்ணதுக்கு அடுத்ததா உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட் அரவாசா உடையும். ஓகே, ஸோ அப்படி 2,10,000 பிளாக்ஸை மைன் பண்ணுறதுக்கு எவரேஜாக 4 வருஷம் போகும். ஓகே, ஸோ என்ன நடந்தீங்கன்னா 2009 இன்ட்ரடியூஸ் பண்ண பிட்காயின் அந்நேரம் எல்லா மைனஸுக்கு 50 பிட்காயின் போயிட்டு இருந்தீங்க. ஓகே, அதுக்கு பிறகு பிட்காயின் அரவாசா உடஞ்சி 25 பிட்காயின் பண்ணிக்கு எப்போ 2012. அப்புறம் 2016 12.5 குறைஞ்சிக்கு. அதுக்கு பிறகு 2020 6.25 குறைஞ்சிக்கு. இப்போ 2020 இன்றைக்கு வரைக்கும் 6.25 பிட்காயின் தான் ஒவ்வொரு பிளாக்கையும் மைன் பண்ணக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஹாவிங் வருது 2024 இந்த ஏப்ரல் பீரியட்ல வருது. ஓகே,
மார்ச் ஏப்ரல் பீரியடில் வருது. ஓகே, அதுக்கு பிறகு வர ஒவ்வொரு பிளாக்கையும் மைன் பண்ணக்குள்ள வர பிட்காயின் அளவு 3.25 குறைய போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லியர் டேஸில் பிட்காயினை பெருசாக்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ராக், வேன்கார்ட் போன்ற மிகப்பெரிய கம்பெனிஸ், $1 trillion அசெட்டை மேனேஜ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம், இடிஎஃப்ஸ் எல்லாம் அப்ரூவ் ஆகினிக்கு ஜனவரி பீரியடில் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் பயங்கரமாக இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்னா பணக்காரர்கள பணத்தை பெரிய பெரிய இதில் அசெட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பணத்தை பெருக்கி கொடுக்குற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். பிளாக் ராக்கை தெரியாணுன்னா கூகுள் பண்ணிப்பாங்க யார் பிளாக் ராக்குண்டு. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கே ரூல் போடுற ஆக்கள் பிளாக் ராக் தான். ஓகே, அவங்க செய்கிற பிளாக் ராக்கிட்டேக்கு அவ்வளோ பணம் இருக்குது. ஓகே, அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியையும் லீட் பண்ணுவாங்க. அதை பற்றி கதைக்கணுன்னா கூட கதைக்கணும். ஸோ அவங்கெல்லாம் அவளுக்கு வந்து அதே மாதிரி இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் நிறைய பிட்காயின் இடிஎஃப்ஸ் அப்ரூவல் ஆகினிக்கு. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக பிட்காயினை எவ்ரிடே வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் கரண்டாக வீடியோ செய்கிற டைமுக்கு பிட்காயின் 68,000 டச் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இப்போ 2 வருஷ பிஎம் மார்க்கெட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புல் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், அப்படியான ஃபண்ட் மேனேஜர்ஸ் உள்ளுக்கு வராங்க, நிறைய பேருக்கு பிட்காயினை பற்றி தெரிய வருது. இப்படின்னு சொல்லி உள்ளுக்கு நிறைய டிமாண்ட் அதிகரிச்சுட்டு போகக்குள்ள பின்னுக்கு என்ன நடக்குதுன்னா, ஹால்விங்கிறதன் மூலமாக சப்ளை குறைஞ்சிட்டு போகுது, டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு சப்ளை குறைஞ்சிட்டு போகும். எப்போ வரையணும்னா 27 மில்லியன் வார வரைக்கும். ஸோ இது எங்கே போகுதுன்னு பாருங்க. ஃபேக் பிரிண்டர்ஸில் டிமாண்ட் கூடுறதுக்கு முதலே சப்ளையை கூட்டி இன்ஃப்ளேஷன் ஆக்கி நீங்கள்லாம் பேங்க்ல எல்லாம் பணம் வச்சு பாதுகாக்கிற ஆளாக இருந்தால் குட் லக். ஓகே, உங்களுக்கு பார்த்தா உண்மையாக கவலையாக இருக்கு. நீங்கள்லாம் பேங்க்ல பணத்தை வச்சு சேஃபாக பேங்க்ல வச்சுருங்கன்னு சொல்கிற ஆளாக இருந்தால் எனக்கு உண்மையாக கவலை. ஸோ சாரி ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ குட் லக் வித் தட் மணி. ஓகே, சரி, நீங்கள் 1 லட்சம் பேங்க்ல வச்சா 1 லட்சம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 லட்சம் இன்றைக்கு வாங்குற பொருளை 1 லட்சம் 5 வருஷத்துக்கு பிறகு வாங்கலாம். உங்களுக்கு அந்த பேங்க் தர வட்டி பீனட்ஸ். ஓகே, இதுக்கு போகிறதுக்கு முதல் என்ன இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு பேங்க் தர வட்டியெல்லாம் பயங்கர பீனட்ஸ். நீங்கள் ஃபிக்ஸ் டிபாசிட் போட்டாலும் சரி, அல்ட்ரா ஃபிக்ஸ் டிபாசிட் போட்டாலும் சரி. ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்க அந்த பிட்காயின் ரிவார்டு அரவாசா குறையிறத ஹால்விங் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. பிட்காயின் ஹால்விங்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக இந்த ஹால்விங்கை பேஸ் பண்ணி தான் புல் மார்க்கெட் ஆரம்பிக்கும். ஹால்விங்கை முடிஞ்ச இப்போ இவ்வளோ காலம் நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஹால்விங் நடந்து முடிய ஒரு சின்ன கிராஷ் ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு பயங்கர புல் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிக்கும். ஓகே, நார்மலாக அப்படி தான் நடக்கும். அதுக்கு பிறகு இந்த 4 கால் செல்ல பிராணியில கோயின் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அல்ட்காயின்ஸ் பம்ப் ஆகும். பிட்காயின் பம்ப் ஆக முடியாது, அல்ட்காயின்ஸ் பம்ப் ஆகும். அது முடிய 4 கால் செல்ல பிராணியெல்லாம் உருவாக்கி மார்க்கெட்டை சும்மா குப்பையாக்கிவானால் அதுக்கு பிறகு பெரிய ஒரு ஃபட் நியூஸ் ஒன்று வந்து மார்க்கெட் அப்படியே பயங்கரமாக டம்ப் ஆகும். அதுக்கு பிறகு ரெகுலராக கொஞ்சமாக வரக்குள்ள இது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்க அப்படியே சைக்கிளில் போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு இன்னும் நம்ம லாஸ்ட் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் புல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 69,000 to 70,000க்குள்ள. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 68,000 வந்துட்டு. ஸோ இந்த முறை அதையும் தாண்டி $100,000 எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிட்காயின் வாங்குறதுக்கு நல்ல டைம் ஆன்றா? நோ, இப்போ வாங்கினா கொஞ்சம் ஏறலாம், பட் இட் வில் கம் டவுன். நீங்கள் பிட்காயின் வாங்குறதுக்கு நல்ல டைம்னா இந்த 2 வருஷம் பிட்காயின் இன்னும் கீழே போகும்னு நீங்கள்லாம் நினைச்சிங்கன்னா அதுதான் பிட்காயின் வாங்குறது உண்மையான டைம். இது அப்புறம் நீங்கள் வாங்குறோன்னா மேபி பொட் கனெக்ட் பண்ணி ரெகுலராக கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கக்குள்ள பொட் கீழே வரக்குள்ள நல்லா வாங்கும். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட பெரிய ஃபண்ட் ஒன்று இருக்கு, இப்போ பிட்காயின் வாங்க போயிட்டீங்கன்னா நாளைக்கு கிரேஷ் ஆகிங்கன்னா அடுத்த புல் மார்க்கெட் வார வரைக்கும் 4 வருஷம் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்படி சிலாக்கள் வெயிட் பண்ணுவாங்க, சிலாக்கள் பிட்காயினை ஸ்கேம் போட்டு போவாங்க. ஸோ மைண்ட் செட் சம் பீப்புள். ஸோ இதுதான் பிட்காயின் ஹாவிங். நான் காய்ச்சிட்டு பிட்காயினை பற்றி. ஸோ இதுதான் பிட்காயின் ஹாவிங்கிற விஷயம். இது ஒரு டீஃப்ளேஷனரி அசெட்டுங்கிறதால அந்த டீஃப்ளேஷனரியை உருவாக்குறதுக்காக 4 வருஷத்துக்கு இருக்கா அது வார ரிவார்ட், மைனருக்கு போகிற ரிவார்ட் குறையும். இதுதான் பிட்காயின் சப்ளைக்கு வாரது. அதாவது எப்படி மணியை பிரிண்ட் பண்ணி எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணி ஃபேக் கரன்சியை உள்ளே கொண்டு வரானுங்களோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணாமல் ரியல் மைனர்ஸை வச்சு மைன் பண்ணுறது மூலம் அதுவும் கொண்டு வராங்க. 21 மில்லியன் தான் வரதுக்கு இருக்கு. அதில் ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் ஆல்ரெடி சப்ளைக்கு வந்துட்டு. ஸோ எதிர்காலத்தில் பாருங்கள், 1 மில்லியன் பிட்காயினுக்காக நிறைய பேர் சண்டோடிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பிட்காயின் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இன்னொரு 5-10 வருஷத்தில் ஐ திங்க் யூ வில் பி மில்லியனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் பிட்காயின் சப்போர்ட்டரா இல்லையான்னு சொல்லி. பாய்.